வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 5ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,945 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 25,182 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 25,507 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,383 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,058 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,821 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இன்ட்ராடே லாங் டேர்ம் ட்ரேடிங்க்குமான ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் நம்ம மாற்றம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஜோன் எல்லாம் ரீச் ஆகிட்டுறதுனால இப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஜோனை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது 25,000 வரைக்கும் நம்ம ஜோன் வரைக்கும் நமக்கு இப்போ மூமெண்ட்டில் இருக்குது. அதாவது 24,700 25,000 முன்னாடி செட் பண்ணியிருந்தோம். இப்போ 25,000 நமக்கு இங்கே இன்னைக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவலில் நம்ம ஜோன் எங்கே செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 25,300 வரைக்கும் ஒரு ஜோனும் 25,700 வரைக்கும் ஒரு ஜோனும் நம்ம செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா அது கரெக்ஷனா இல்லை அடுத்து இன்னும் இறங்குமா அப்படிங்கிறதையும் இந்த லெவலில் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 24,200 நமக்கு ரீச் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா நமக்கு நிஃப்டி வந்து நமக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கரெக்ஷன் கொடுக்கும். அந்த லெவலையும் நம்ம கணிச்சு வச்சிருக்கணும். அதனால அடுத்து 24,000 நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணுறோம். அங்கேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 23,900 வரைக்கும் ஒரு ஜோன் நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்டு. நம்மளோட 1 டே சார்ட்டில் நம்ம ஏன் நம்ம 1 டே சார்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பழைய சேனலில் வந்து அங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்ம அடுத்த சேனல் மூவ் ஆகிருக்கோம். 1 டே சார்ட்டில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லெவல் அதாவது 25,000 நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகணும். 25,000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த ஹையை உடைக்கிறதுக்கான நமக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெசிஸ்டன்ட் லெவல், சப்போர்ட் லெவல் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 54,044 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 54,485 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 55,082 வரைக்கும் பேங்க் நிஃப்டி மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 53,006 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 52,409 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 51,968 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கேயும் நம்மளுடைய சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மாற்றி அமைச்சிருக்கோம். அதாவது இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டேர்முக்கு நமக்கு வந்திருக்கு. இப்போ 53,700 பார்த்தீங்கன்னா 54,200 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். 54,200 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 54,500 வரைக்கும் நமக்கு போவதற்கான வாய்ப்புண்டு. இங்கே இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அப்படின்னா தான் நமக்கு அடுத்த ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த ஆல் டைம் ஹையை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கும்
ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம அதுக்கும் இந்த சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலமா நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். மேலும் நம்மளோட அந்த அதுக்கான சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 52,900 இந்த லெவலில் ரீச் பண்ணுதான்னு பார்க்கணும். அடுத்த ஜோன் 52,200 ஆகும். அதுக்கு அடுத்த ஜோன் 51,700 ஆகும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலையும் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி அடுத்து நமக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம இந்த சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் யூஸ் பண்ணி நம்ம கணிச்சுக்கலாம். மூவ்மெண்ட் ரொம்ப வேகமாகவும் நம்ம ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பாசிட்டிவ்ல பேங்க் நிஃப்டியும் நமக்கு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.